ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து 6 பெரிய பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதோட ஓரத்தெல்லாம் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ண ஓரத்தை நான் தூக்கி போட மாட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அடுத்த நாள் வந்து பிரெட் க்ரம்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டை வந்துட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், ப்ரெட்டு வந்து நான் பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் குருணையாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறமும் நம்ம அரைக்க தான் போகிறோம். இது கூட வந்துட்டு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். கப் சைஸுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படும், ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு ஸ்மூத் பேட்டராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற்றின 1/4 கப்பு தண்ணி இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, ஆனால் இந்த மாதிரி திக்காக வரணும். என்னோடய ப்ரெட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி இழுக்கும், அது கொஞ்சம் திக்கான ப்ரெட்டு. இது நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஸோ மாவு பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் நல்லா திக்காகவும் அதே சமயத்தில் இப்படி ஃப்ளோயிங்காகவும் இருக்கணும். இப்போ வந்து ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணது, ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவுனது, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி அண்ட் 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஃபில்லிங்கில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 4 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு தவாவில் வந்துட்டு 1 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ரொம்ப பண்ணிங்கன்னா பிடிச்சிக்கும். இப்போ அதை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்லேருந்து 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் எடுத்து அது மேலே வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துட வேண்டியதான். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவு அண்ட் ஃபில்லிங் வச்சு ஊத்தப்பம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுறேன். ரொம்பவே ஈஸியான ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் மார்னிங் டைமில் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக் டைமில் கூட இதை சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.